நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட்டோரில் ஷூட் பண்ண ஒரு போர்ட்ரேட் பிக்சர் இருக்கு. அந்த பிக்சரை டார்க் மோடில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? 2019, 20 இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஷாப்பை 2023 வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பிக்சரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. Ctrl+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் விழுந்துடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்கும். இதை ஓகே கொடுத்துக்குங்க. எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு ஒரு கலர் பேலன்ஸ் போடுறேன். கலர் பேலன்ஸில் நான் இந்த ப்ளூவை இந்த சைடு எடுத்துக்கிறேன், மெஜெண்டா அந்த சைடு நான் தள்ளிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். படத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் தப்பாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ணும்போது ஒன்று லெவல் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடுவோம், இல்லை லெவல் கொஞ்சம் கம்மியாக நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நான் வந்து கன்வெர்ட் பண்ண சொன்னேன். சரிங்களா? இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாலும் இங்கே கீழே விழுந்துடும். இப்போ இந்த கலர் பேலன்ஸ் தப்பாக இருக்கா, நான் இதை ரைட் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். நான் இதை இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரீசெட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒருவேளை இது வேணான்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஒயிட்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் பாக்ஸ் இருக்குது, இங்கே வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. அதாவது மாஸ்கிங். நீங்கள் அப்ளை பண்ண கலரு உங்களுக்கு எங்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேலன்ஸு அவுட்டரில் இருக்குது, நான் பெயிண்ட் பண்ண இடத்துல மட்டும் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருந்துச்சுன்னா இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா எடிட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த கலர் பேலன்ஸை நான் டெலிட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேமரா ரா ஃபில்டரில் போயிட்டு இதை கலர் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபில்டர் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிடுங்க. கேமரா ரா ஃபில்டர் உள்ள நம்மளுக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லைட்டிங் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். லைட்டிங்கை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது படத்தை பாருங்கள். சரிங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் பிக்சரை பாருங்கள், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை பார்க்காதீங்க. இப்போ நான் இந்த பிளாக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொண்டு வரேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போனால் பிளாக் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா பிளாக் நல்லா பார்த்தீங்கன்னா பிக்சரில் ஆட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டை குறைச்சிக்கிறேன், இந்த கான்ட்ராஸ்ட்டு ஏற்றிக்கிறோம். இது எல்லாம் உங்கள் படத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து என்ன பண்ணுறேன், லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒயிட்டும் லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்போஷர் லைட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிவ்வை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது ஒரிஜினல், இந்த பக்கம் இருக்கிறது எடிட்டிங். சரிங்களா? சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் படத்தை நல்லா கிளியராக மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் அப்படிங்கிறத வரும். கலரில் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு எல்லோ டோன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகும். டெம்பரேச்சர் இந்த மாதிரி லோ பண்ணிங்கன்னா படத்தில் ப்ளூ டோன் இருக்கும், லுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போது நான் டெம்பரேச்சர் வந்து லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வைப்ரன்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வைப்ரன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிக்சரில் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கில் க்ரீன் கலரு, இங்கே ப்ளூ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கா, அந்த கலர்ஸை நல்லா பாப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதான் வைப்ரன்ஸ். இதுக்கப்புறம் இந்த கலர் மிக்சர்னு இருக்கு பாருங்கள். இந்த கலர் மிக்சர் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், HSL, இன்னொன்று கலர் அப்படின்னு இருக்கும். நான் கலர் எடுத்துகிட்டு இந்த க்ரீனை கிளிக் பண்ணுறோம். ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் 3 ஆப்ஷன் காட்டும். ஹியூனா பச்சை கலரை மாற்றுற ஒரு ஆப்ஷன், சேச்சுரேஷன்னா கலர் அதிகப்படுத்துறது இல்லை கலரை கம்மி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். லுமினன்ஸ் அப்படின்னா கலரை பிரைட் பண்ணுறது இல்லை டார்க் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சேச்சுரேஷனை டவுன் பண்ணிடுவோம், நமக்கு அந்த க்ரீன் கலர் வேணாம். அதே போல் லூமினன்ஸ் அப்படிங்கிறதையும் கம்மி பண்ணி டார்க் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லோ கலரையும் எடுத்துக்கிறோம். ஒரு க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோ க்ரீன் ரெண்டுமே கலந்துருக்கும். இப்போ எல்லோ கலர் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த லூமினன்ஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து குறைச்சிக்கிறேன், அதாவது பிரைட்னஸ் டார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு ஓரளவு கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் படம் இருக்குது, இந்த பக்கத்தில் ரைட் சைடில் வந்து எடிட்டிங் பண்ண படம் இருக்குது. இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ
கீழே இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் பாருங்கள், என்னென்னா கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு ஆட் ஆகிருக்கும். இதே உங்களுக்கு நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் நான் வந்து முடிச்சுட்டேன்னா, இல்லை இது வந்து திருப்தியாக இல்லைன்னா நீங்கள் இங்கே போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் திரும்ப கேமரா ரா ஃபில்டர் வரும். அங்கே நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஏற்றிக்கலாம், வேணும்னா கம்மி பண்ணி, வேணான்னா கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்காக தான் அந்த ஸ்மார்ட் ஃபில்டராக நான் மாற்ற சொன்னேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை இன்னொரு டூப்ளிகேட் போடுறேன். Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட், இன்னொரு டூப்ளிகேட் போட்டுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கே. திரும்ப எதுக்காக நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு இல்லாமல் வேணும். அதுக்காக ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடும். சரிங்களா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழே ஒரு லேயரில் இருக்குது. அடுத்த லேயரில் நம்ம இன்னொரு வேறு ஒரு ஃபில்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக தான் பிளர் ஆகிருக்கு. நமக்கு பேக்ரவுண்டை நல்லா பிளர் பண்ணணும். இந்த பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கும் கேமரா ரா ஃபில்டராக ஓப்பன் பண்ணுறோம். கேமரா ரா ஃபில்டரில் லேட்டஸ்ட் கேமரா ரா ஃபில்டரில் லென்ஸ் பிளர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம பேக்ரவுண்டை ஈஸியாக பிளர் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கீழே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல லென்ஸ் பிளர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், இதில் அப்ளை கொடுங்க. இந்த அப்ளை கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். அப்ளை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பிளர்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், இதில் கீழே இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். இப்போ நம்ம பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரிஜினலு, இது அப்ளை ஆனது. ஆனால் அப்ளை ஆனது நம்மளுடைய பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு என்ன ஆகுது, பிளர் ஆகி விட்டுட்டு. இங்கே பாருங்கள், பைக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல விஷுவலைஸ் டெப்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, நாம தான் ஸ்மார்ட் ஃபில்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோமே, மாஸ்கிங் மூலமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிளர்னஸ் வந்து 50 இருக்குது. எனக்கு 50 வேணாம், ஒரு 40 ஓகே, 40 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நான் வேறு எதுவுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளர் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl I கொடுத்தோம்னா இன்வெர்ட் ஆகிடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுக்கிறோம். மேலே ஃப்ளோ லெவல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 20 கொண்டு வந்துக்கலாம். இப்போது இங்கே கருப்பு கலர் இருந்தால் இங்கே ஒயிட் கலர் வேணும். ஒயிட் கலரை மாற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போது தேவையான இடத்துல பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இப்படி பெயிண்ட் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இப்படி பெயிண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த கண்ணாடி வந்து சரியாக தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம், அது இல்லாமல் மற்ற இடங்களில், சரிங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து பெயிண்ட் பண்ணாமல் மற்ற இடங்களில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே போல் இந்த பைக்கு பின்னாடி நிற்கக்கூடிய அந்த கார் மேலெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே போக இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா பெயிண்டிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பிளரும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போல் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் என்ன ஆகும்னா, இந்த கிரேடியன்ட் அப்படிங்கிறது வரும். இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிரேடியண்ட்டில் சிங்கிள் கலர் எடுத்துக்கோங்க. சிங்கிள் கலர் கிரேடியண்ட்டை உள்ளே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்குன்னு இருக்கும். இதில் இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிங்கிள் கலர். இந்த சிங்கிள் கலருமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் கலர் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் நான் எடுத்துட்டு எவ்வளோ வேணும் படத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து தேவையான அளவு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நகட்டிக்கிறேன். ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வேணால் மேலே வரும், கீழே வேணால் கீழே வரும். இப்போ நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். எனக்கு என்ன ஆகும்னா, இந்த அளவுக்கு இந்த பிளாக் கலர் போதும். இது எதுக்காகன்னா டார்க்காக நம்ம வந்து தெரியறதுக்காக. இதோடைய பிளெண்டிங் மோட் என்ன பண்ணுறேன், சாஃப்ட் லைட்டுக்கு நான் மாற்றுறேன். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு டார்க்காக தெரியுதுருக்குன்னா கீழே வந்து அழகாக டார்க் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்னொரு டூப்ளிகேட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே மெர்ஜ் ஆகி வரணும் அப்படின்னா Ctrl Shift Alt E, அதாவது Ctrl Shift Alt Eன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு லேயரும் மெர்ஜ் ஆகி இன்னொரு லேயர் உங்களுக்கு டூப்ளிகேட்டாக வந்து விழுந்துடும். இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி குரூப் பண்ணிக்கலாம்.
குரூப் பண்ணிவிட்டு இதை போயிட்டு எடிட் 1 அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். எடிட் 1 எதுக்குன்னா நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக, வேறு எதுக்காகவும் இல்லை. நம்ம இது எதுக்காக வச்சுருக்கணும், இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம்னு நீங்கள் சொல்லலாம். ஃபினிஷிங் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது இடையில நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்க லேயரை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இந்த பருவை ரிமூவ் பண்ணிக்கலாம். பருவை ரிமூவ் பண்ண இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். அப்படியே லைட்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா பரு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்கின் ஸ்மூத்னஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸ்கின் ஸ்மூத்னஸ் நான் ஆல்ரெடி ஆக்ஷன் வச்சுருக்கேன். ஆக்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கின் ஸ்மூத்னஸ்க்கான ஆக்ஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். சரிங்களா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளோ லெவல் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஒப்பாசிட்டியோட லெவலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இங்கே கருப்பு கலர் இருந்தால் இங்கே வெள்ளை கலர் வைக்கணும். இதுதான் மாஸ்கிங். சரிங்களா? இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக பெயிண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்மூத்னஸ் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங் பண்ணும்போது பாருங்களேன், ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க்கான ஸ்பாட் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுது, அழகாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகுது. பொறுமையாக பெயிண்ட் பண்ணால் போதும். ஃப்ளோ லெவல் அப்படி இல்லைன்னா இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது எதுக்காக இதை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த டார்க் ஏரியா பாருங்கள், அப்படியே பெயிண்ட் பண்ணியும் அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டார்க்காக இருந்த இடம் வந்து நம்மளுக்கு அழகாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கத்தில் இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸை பார்த்தீங்கிறது நம்மளுக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸ்மூத்னஸும் கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் மேலே இந்த ஒப்பாசிட்டியை போயிட்டு கம்மி பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா? இவ்வளோ ஸ்மூத்னஸ் எனக்கு ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஷார்ப்னஸும் ஆல்ரெடி நிறையா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஷார்ப்னஸை கிளிக் பண்ணியும் ஆக்ஷனே எனக்கு என்ன பண்ணணும்னா ஷார்ப்னஸ் ஆட் பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ஷார்ப்னஸ் நான் ஆட் பண்ணியும் இங்கே பாருங்கள் எனக்கு தேவையான ஷார்ப்னஸ் கிடச்சிருச்சு. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே போயிட்டு இந்த காசியம் பிளர் அப்ளை பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டா போதும். இந்த இடத்துல நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இங்கே ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது எனக்கு அதிகமாகிட்டே போகும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1.6 வச்சுக்கிறேன். இவ்வளோதான். இப்போ இதை ஒரு குரூப் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மணிக்கு Ctrl+Shift+Alt+E அப்படின்னு கொடுத்து ஒரு மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் மேலே வந்துடுச்சா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு குரூப் பண்ணிக்கலாம். இதை எடிட் 2 நமக்கு தெரியறதுக்காக நேம் நீங்கள் வேணால் ரீடச்சிங்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து கலர் கரெக்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லேயர் வந்து நமக்கு டாப்பில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லைட் எஃபெக்ட். சரிங்களா? அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபில்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நாம் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறது வந்து சப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணுறது எதுவுமே இல்லை. அதனால் நார்மலாக இருந்துக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாகவே மாற்றிக்கலாம். லைட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். பட்டனை தட்டையும் உள்ளே வந்துடும். இது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. நான் ஆக்ஷன் வச்சுருக்கேன். ஆக்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு உள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த லைட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த லைட்டுமே நம்மளுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? இதுக்கு ஒரு கலர் பேலன்ஸ் ஷார்ட்கட்டு Ctrl+B. கலர் ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக இந்த மாதிரி சுருக்கிட்டு இந்த லைட்டை இங்கே வச்சுக்கலாம். இல்லை இந்த கலர் பேலன்ஸ் பத்தலைன்னா இன்னும் கூட ரெட்டை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டு இந்த கார்லேருந்து ஒரு லைட் வர மாணிக்கு இதில் ஒரு லைட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? 2 லைட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த லைட்டை இங்கே வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு விக்னெட்டிங் ஒன்று ஆட் பண்ணணும். விக்னெட்டிங் ஒன்று ஆட் பண்ணணும். விக்னெட்டிங்னா என்னென்னா அவுட்டில் ஒரு ஷேடோ மாதிரி வரும். அதுக்கு சப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+A கேமரா ரா ஃபில்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். கேமரா ரா ஃபில்டர் வந்ததும் உங்களுக்கு எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா இந்த விக்னெட் அப்படின்றத லைட்டாக இந்த பக்கம் நகட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபெதர் அப்படிங்கிறத 0 கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதாவது தெரியும் இந்த ஃபெதர் இப்படி இருந்துச்சுன்னா எங்கே அப்ளை ஆகுதுங்கிறது தெரியாது. அதனால் ஃபெதரை 0 கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த
அவுட்டரில் இருக்க ஷேடோ எவ்வளோ வேணும், சப்ஜெக்ட் மேலே அஃபெக்ட் ஆகாமல் மேலே அதுக்கு சைடில் மட்டும் வேணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ரவுண்ட்னஸ்ஸு மிட் பாயிண்ட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திக்னஸ் வேணும்னா இங்கே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இல்லை திக்னஸ் லைட்டாக போதுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபெதர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அவுட்டரில் ஒரு ஷேடோ மாதிரி ஆட் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த படம் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரிஜினல் எடிட்டிங் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கடைசியாக அப்ளை பண்ணதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் ஷிஃப்ட் அமைக்கி மார்க் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கலாம். எடிட் 3. இப்போ ஒரிஜினல் எடிட்டிங் நல்லா கவனமாக பாருங்கள். ஒரிஜினல் எடிட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர்லேயே ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு லைட்டு, அதாவது கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஒரு கர்வ்ஸ் எடுத்துக்கலாம். கர்வ்ஸில் லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிரைட்னஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக பிரைட்னஸ் மட்டும். இப்போ மாஸ்க்கை டச் பண்ணி கண்ட்ரோல் ஆகி கொடுக்குறோம். நமக்கு ஃபேஸில் மட்டும்தான் வேணும். அதனால் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாஸ்க்கை டச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பெயிண்ட் ஃப்ளோ லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை லைட்டாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு அழகாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? அவுட்டரில் பார்டர் வேணால் நீங்கள் பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா வேணாம், இது ஓகே. இந்த மாதிரி அவுட்டோரில் எடுத்த ஒரு படத்தை நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா டார்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாற்றிட்டு லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். லைட் எஃபெக்ட் மேலே வேணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு லைட் எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த படம் வந்து ஒரிஜினல், இது எடிட்டிங், இவ்வளோதான். பார்த்தீங்களா? அதாவது அவுட்டோரில் எடுத்த படத்தை நான் என்ன பண்ணியிருக்கோன்னா நிறைய ஒரு ஃபில்டராக ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைனலாக ஒரு நல்ல அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம படங்களை ஈஸியாக குயிக்காக நம்ம வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வேணும். இப்போ இந்த எடிட்டிங்கே நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பு 7ல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு டைம் பார்த்திங்கன்னா எடுக்கும். இந்த பேக்ரவுண்டெல்லாம் பிளர் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஃபோட்டோஷாப் 7ல் கிடையாது. நம்ம அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனை பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க் டைட்டாக இருக்குது, குயிக்காக நீங்கள் வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வேலைகள் எல்லாமே ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரிஜினல், ரைட் சைடில் இருக்கிறது எடிட்டிங் பண்ண படம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,